ஆனா வந்தவன் வாளி திருடவா வந்திருப்பான்? ஆ, சரியா கேட்டீங்க தம்பி. பெருசா ஏதாவது எடுக்கலான்னு தான் வந்திருப்பான். சித்தப்பா சத்தம் போட்டார்ல, அதுல பயந்து ஓடி இருப்பான். ஐயோ, ஒருவேளை வீட்டுக்குள்ள வந்திருந்தா அம்புட்டு நகையும் திருடிட்டு போயிருப்பானோ? ராஜி நகை, மீனா நகை, மயிலு நகை, ஐயோ ஏன் நகை, அரிசி நகை மொத்தமா கிலோ கணக்குல தூக்கிட்டு போயிருப்பானோ? ஐயோ, என்னங்க மொத்தமா எடுத்துட்டு போயிருந்தா நம்ம என்னங்க பண்ணிருப்போம்? ஆமா ஆமா, இதேதான் நானும் நேத்து ராத்திரி அவங்க கிட்ட சொல்லிட்டு இருந்தேன். அதெல்லாம் நினைச்சு எனக்கு ராத்திரி முழுக்க தூக்கமே வரல அத்தை. நானும் தான் தூங்கல. அப்ப யாருமே சரியா தூங்கவே இல்லையா? ம், ஏங்க பேசாம போலீஸ் ஸ்டேஷன்ல புகார் கொடுத்துடலாமா? எது வாளிய காணோம்னா? ச்சே, திருட வந்தானுடா. ஆ, அப்புறம் யாரு ஸ்டேஷனுக்கு வீடுக்கு மேலே அலையிறது? இல்லங்க, இனிமே இந்த மாதிரி நடக்காம பாத்துக்கணும்ல. பேசாம வெளியில ஒரு சிசிடிவி கேமரா வச்சிடலாமா? நானும் ரொம்ப நாளா சொல்லிக்கிட்டே இருக்கேன், உங்க மாமா தான் கேட்க மாட்டேங்கிறாரே. நானும் வைக்கணும் யோசிச்சுக்கிறீங்க, எங்க நடக்க மாட்டேங்குது. சரி விடு, மாட்டிடலாம் சிசிடிவி கேமராவை. அப்ப அந்த நகையெல்லாம் கொண்டு போய் லாக்கர்ல வச்சிடலாமாமா? நானும் இதுதான் சொல்லணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். வச்சிடலாம். ஆ, ஆமா ஆமா, இது கூட நல்ல யோசனை தாங்க. சரி, எல்லா நகையும் எடுத்துட்டு போய் ஓவர் லாக்கரில் வச்சிரு. சரிங்க. ம், மாமா, எங்க அம்மா கூட என் தங்கச்சி நகையெல்லாம் லாக்கர்ல தான் வச்சிருக்காங்க. அந்த லாக்கர்ல கூட என் நகையெல்லாம் கொண்டு போய் வச்சுக்கலாம். லாக்கர்ல வைக்கிறதெல்லாம் வேஸ்ட். ஏன் வேஸ்ட்? இந்த லாக்கர்ல நகை வச்சா மாசம் மாசம் நாம அதுக்கு பணம் கட்டணும். ஒருவேளை பேங்க்ல அந்த நகை திருட்டு போச்சுன்னா அவங்க பெருசா கண்டுக்கவே மாட்டாங்க. டேய், அப்புறம் வேற என்னடா பண்றது? லாக்கர்ல வைக்கிறதுக்கு பதிலா நகை எல்லாத்தையும் நாம அடகு வச்சுட்டா அடகு வைக்கணுமா? அடகு வச்சா பணம் கிடைக்கும். நகை ஏதாவது காணாம போனா பேங்க்காரங்க தான் அதுக்கு பொறுப்பு. லாக்கருக்கு கொடுக்கற மாதிரி மாசம் மாசம் அதுக்கு நாம வட்டி கட்டிக்கலாம்.